ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ கண்ணீர் சிந்தும் போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை. நீ கவலை கொள்ளும் போது உன்னை ஆறுதல் படுத்த எவரும் வருவதில்லை. ஆனால் நீ தெரியாமல் ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும். கதறி அழுவவும் முடியாமல், கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதிகளை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. பிரச்சனை செய்யவும் வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது. அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் 1000 வார்த்தைகள் இருந்தாலும் போதுமானதாக இல்லை. ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள். அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும். கோபப்படுவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகிச் செல்வதுதான் நல்லது. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது. வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகிச் செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள்தான். மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள். கவனமாக இருங்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள். இன்று நீங்கள் பேசுவதை ஆவலாக கேட்கின்ற சில உறவுகள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் பேசுவதை தொல்லையாக கூட நினைக்கக்கூடும். எங்கே தொடங்கியதோ அங்கேயே முடிந்து விடுகிறது. யாரோ ஒருவராக இருந்து பிறகு முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக விலகி போவதுதான் சில உறவுகள். ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடினமான வார்த்தை வாழ்க்கையே முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். ஒரே ஒரு நகைச்சுவை நினைத்து 10 முறை சிரிக்க முடியாத நாம் ஒரே ஒரு துயரத்தை நினைத்து 1000 முறை அழுது கொண்டிருப்பது மட்டும் ஏன் என்று தெரியாமலேயே இருக்கிறது. கோபப்படும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசி. ஒரு வினாடி கோபம் நீ பெற்று வைத்திருக்கும் அனைத்து மதிப்புகளையும் ஒரு நொடியில் சிதறடித்து விட்டு சென்றுவிடும். தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில்தான் முடியும். தேவையான மௌனம்தான் நம் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர வைக்கும். எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு, அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை. நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வலிகளை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வலிகள் அதிகம். சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல சில மனிதர்களின் மௌனம் அதைவிட ஆபத்தானது. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான் உண்மையான அன்பின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் இருந்தும் நீ அனாதை போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலேயோ இழந்துவிட்டாய் என்று அர்த்தம். தனிமையை நினைத்து வருந்தாதே. தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையும் நமக்கு புரிய வைக்கிறது. நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அழுது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்றும் மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும். எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம். நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமலே போய்விடும். ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானது அல்ல. மனதிற்கு அமைதி தருகின்ற தனிமை உண்மையிலேயே மகிழ்ச்சியானது. ஆனால் அன்பு காட்ட யாரும் இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாம எடுத்துக்கொள்ளும் போது தனிமை இனிக்கிறது. அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும் போது அதே தனிமை சுடுகிறது. சிலர் தந்த காயங்களை மறைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பது போல நடிக்கலாம். ஆனால் நிம்மதியாக இருப்பது போல நடிக்க முடியாது. சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிதந்த அழகிய காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் தூசியாக மாறி கண்ணீரை தருகிறது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேர
நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனங்களும் தான். எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம். எல்லாவற்றையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம். தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து யாரும் கண்களில் குத்திக் கொள்ள மாட்டார்கள். அதே போல எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது. நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நம் கொள்கையாக இருக்க வேண்டும். எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழந்து விடாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும். பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே வார்த்தைகளை அவர்கள் திரும்ப தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. வெறுப்புடன் பழகுபவர்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காணவே முடியாது. ஒருவரை நாம் அதிகமாக தேடத்தான் அவர்களுக்கு நம் மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது. யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள். உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக் கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. பிறர் மனம் நோக அளவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள். பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருக்கின்றார்கள் என்பதை உணராமல் போகின்றார்கள். பிறருக்கு என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும்தான் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ. இதுதான் இன்றைய உறவுகள். ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவன் ஏட்டில் வரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்துவிட முடியாது. சத்தம் இல்லாமல் மௌனமாக அளவைக்கின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும். நம்மிடம் தோல்வி கூட தோற்றுத்தான் போகும். பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகிச் செல்லட்டும். நீ எப்போதும் நீயாக இரு. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒரு உறவு கிடைக்கும் போது தெரியாது, அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. நம்மை நேசிக்கும் 100 பேரை நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது. எங்கு உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கு அன்பு இருக்காது என்பதை புரிந்து கொள். நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு வெறுக்கப்படுவாய். எப்போதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நீங்களே முயன்று தோற்று போகலாம். அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும். உங்களை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலகிவிடுங்கள். அப்போதுதான் வலிகள் குறையும், வாழ்க்கை என்னவென்று புரியும். சில அலட்சியங்களை கடந்தால்தான் லட்சியங்களை அடைய முடியும். துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உத்வேகப்படுத்திக் கொள். உன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்ந்தால்தான் உண்மையான வெற்றி. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கின்றார்கள். நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே. நீ உன் ஈசன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உண்மையும் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை. உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே. உன் தகுதி உயரும்போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிக அழகானதாய் தோன்றும். இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளை பொழுதை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடியே போதுமானது. வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாய் கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது.
போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம். வாழ வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்துக் கொண்டு இருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறி சென்று கொண்டே இரு. போராடு, உனது வெற்றியே உனக்காக பேசும். இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயடைத்து போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும். விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும். பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும்போது பாதைகள் ஒன்று மறுப்பு சொல்லப் போவதில்லை. நீ வெற்றி அடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதே. உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல். ஒருவனின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாதே. அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு, பெற்ற வழிகள், வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணமே தோன்றவே தோன்றாது. எதற்காகவும் வருந்தாதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவைகளை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வீணடிப்பதற்காக அல்ல. தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது. நம்பிக்கையோடு எழுந்திருங்கள். உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாரும் இல்லை. நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள். உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்கள் சிரிப்பால் சிதைந்து போகட்டும். யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களை பற்றி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியம்தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும். தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை. தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. இந்த உலகின் வரலாறில் உனக்கு ஒரு இடம் உண்டு. உன் கனவுகளை துரத்தி கொண்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும். உங்களை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள். எடுத்த முயற்சியில் இருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்கள் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம். யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கி விடாதீர்கள். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும். வாய்ப்புகள் வருமென்று வாசப்படியை பார்த்து கொண்டே இருக்காதே. வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை பெறுகின்றான். துக்கம் இல்லாத வீடும் இல்லை, துயரம் இல்லாத மனிதர்களும் இல்லை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்திடலாம். துளைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது. பயந்தவர்களாக இருக்காதீர்கள். எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள். பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகின்றான். எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான். உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம். வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் இல்லை. எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை. எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறது. கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான். முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி செல். உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்டு. உனது மகத்தான வெற்றியால் எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகி கொள்ளும். காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்க செய்யும். நீ எதிலும் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழித்துவிடும். எப்போதும் விழிப்புடன் இரு. இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை.
நேரத்திற்கு ஏற்றால் போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது. உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை. எதற்காகவும் உன் நம்பிக்கையை மட்டும் சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள். உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிக பெரிய மகிழ்ச்சி. நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக. இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாதவை பல விஷயங்கள் உண்டு. அன்பு, மரியாதை, பொறுமை, மகிழ்ச்சி, மன நிம்மதி, பகுத்தறிவு, ஒற்றுமை, விசுவாசம், புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது, முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது. செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு. ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில்தான் நீ சிக்கிக் கொண்டு இருக்கின்றாய். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நில். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்றிரு. உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை, உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். நீ எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள். போதிக்கும் போது புரியாத நிறைய பாடங்களை வாழ்வில் பாதிக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறோம். பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும் போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை. வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான். உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன. வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே. கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகின்றான். கற்றல் படைப்பாற்றலை தருகிறது. படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. சிந்தனை அறிவை தருகிறது. அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது. தினம்தோறும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும். அடைந்த வெற்றியை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள். மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும். உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள். வெற்றி நிச்சயம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிக பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும்.
நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே. நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது. எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான லட்சியங்களை மட்டும் உன் மனதுக்குள் விதைத்து கொண்டே இரு. யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்கின்றீர்களா என்று பார்ப்பதில்லை. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றீர்களா என்பது மிக முக்கியமானது. நீ அடைகின்ற ஒரு தோல்வியில் இருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முட்கள் அல்ல, உன் வாழ்க்கை என்பது புரியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி. விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றுமே தோல்வியே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். துணிவுடன் முன்னேறிச் செல். வெற்றி எப்போதும் உன் காலடியில். மழையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கின்றது. சிக்கல்கள் பொதுவானவைதான், ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொல்ல சிறந்த மருந்து. இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும். முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றுமில்லை. நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது, ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது. நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து. நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஈடுபாடுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது. சோர்வடையும் போது களைத்து விடாதீர்கள். அது உங்களுக்கான தேர்வு. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இருங்கள். முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். அதுவே வெற்றியின் ஆரம்பம். வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான். குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதனை கலங்கடித்துவிட முடியும். கலங்கிப்போன குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடம் இருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் புத்தரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும். நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல. நம்மை கண்டு ஏளனமாய் சிரித்தவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம். பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை. வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். வெற்றி என்பது உன் நிழல் போல நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது மட்டுமே அது உன்னுடன் வரும். தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஓர் அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது. உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை. உன் காலம் இன்னும் முடியவில்லை, வருந்தாதே. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள்,
அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையவே அழகாக மாற்றும். நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்து கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான். நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருங்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள். மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்களும், நீர் இல்லாமல் 3 நாட்களும், காற்று இல்லாமல் 3 நிமிடமும் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள். பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதே இல்லை. வானத்தில் பறப்பதற்குத்தான் சிறகுகள் தேவை. பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பறக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கும் சிறகுகள் தேவையில்லை. உன் இலக்குகள் பெரியதாக இருக்கிறது என்றும் அதை அடைவதற்கான தகுதிகள் எதுவும் என்னிடம் இல்லை என்றும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. முதலில் உன் இலக்கின் மீது ஆசைப்பட பழகிக்கொள். அதன் பிறகு எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும். பிடித்ததை செய்து வாழ்க்கையில் முன்னேற வெறும் விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அதற்கு தடையாக இருப்பவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் திமிரும் அவசியம். நீங்கள் உயர பறக்க ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள அழுத்தங்களையும் பாரங்களையும் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். புதிதாக நீ எது ஒன்றை முயற்சி செய்தாலும் அதை பற்றி குறை சொல்லத்தான் இங்கு மனிதர்கள் அதிகம். அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே. யாருக்காகவும் உன் முயற்சிகளை நீ கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்குள் இருக்கும் அறியாமை இருளை போக்குவதற்கான வழிகளை தேடு. உனக்கு தோல்விகள் வருவதற்கும் துன்பங்கள் விளைவதற்கும் உன் அறியாமையை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொள். நீங்கள் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நீங்களே முழு பொறுப்பு. நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்படி உங்களை அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவையானவைகளை தெரிந்து கொள்ளாமல் உங்கள் தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் நீங்களே காரணமாகி விடாதீர்கள். எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதீர். எவராலும் எப்போதும் ஒரு காலும் கணிக்க இயலாத மிக தெளிவான நிகழ்வுகளைத்தான் கொண்டுள்ளது இந்த உலகம். எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி. எந்த நிராகரிப்பவர்களுக்கும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். சிலரின் உதாசீனங்களைக் கண்டு உள்ளம் உடைந்து விடாதே. வாழ்வில் உற்சாகம் படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனம் படுத்தியதால் உயர்ந்தவர்கள்தான் இங்கு அதிகம். அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகில் உனக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே. நீயே அதை உருவாக்க பழகிக்கொள். தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால்தான் திறக்கும். நாம் சாதிக்க அசாதாரண ஆற்றல் ஒன்றும் தேவையில்லை. தினமும் நமக்கான வேலைகளை ஒதுக்கி வைக்காமல் அன்றைக்கே செய்து முடித்தாலே போதும். உன் தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். இவைகளுக்காக ஒருபோதும் அடுத்தவர்களை சார்ந்து இருந்து விடாதீர்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்வில் மிக பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள். ஏனெனில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது. எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அது தருகின்ற நம்பிக்கை வேறு எவராலும் தர முடியாது. உங்கள் தோல்விகளுக்காக வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் தோல்வி என்பது உங்களின் முயற்சியின்மைக்கு கிடைத்த பரிசு, அல்லது நீங்கள் இன்னும் சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதற்காக கிடைத்த பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு உங்களை நீங்களே வெற்றிக்காக தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
விடாதீர்கள். தகுதி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைய முடியாது. உங்கள் தகுதிகளை உயர்த்தி கொண்டால் எதையும் அடைய முடியாமலும் போகாது. நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் உங்கள் சக்தியை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறிக்கொண்டே இருங்கள். அச்சமே மரணம். அச்சத்திற்கு அப்பால் நீங்கள் போக வேண்டும். அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைவதில் வரும் தடைகளை நீங்கள் எளிதாக தகர்த்தெறிய முடியும். வாழ்வில் எதற்காகவும் பயம் கொள்ளாதீர்கள். பயந்து வாழ்வது என்பது நீங்கள் இருந்தும் இல்லாததற்கு சமம். தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சிலரின் வரலாறு தான் இந்த உலகின் வரலாறு. அத்தகைய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ உனது இலக்கில் எப்போதும் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயம் உனக்கு அனைத்தும் கைகூடும். நீ வெற்றி பெற்ற பின் இந்த உலகமே உனது காலடியில் பணிந்து கிடக்கும். உங்கள் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனப்படுத்தும் எதையும் விஷமாக நினைத்து ஒதுக்கிவிடுங்கள். அதை நீங்கள் கொஞ்சம் தீண்டி பார்த்தாலும் அதற்கு உங்களை அடிமையாக்கி எதற்கும் பயனற்ற ஒருவராக உங்களை மாற்றிவிடும். தீமையான ஒன்றுக்கு அடிமையாக இருப்பது என்பது மரணத்தை விடவும் மோசமானது. வாழ்க்கையில் வரும் சரிவுகளுக்காக நீங்கள் சரிந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் சரிவுகளை சந்தித்தால்தான் சாதனைகளை சந்திக்க முடியும் என்பதை உணர்ந்தவனால்தான் மிக பெரிய வெற்றிகளை பெற முடியும். உங்கள் தேடல்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை உங்கள் பயணங்கள் யாவும் குழப்பங்களாலும் தோல்விகளாலும் மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும். உங்களுக்கு எது தேவை என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு தேடலை தொடங்குங்கள். உங்கள் உணர்வுகளை விட உங்கள் மனம் வலிமையானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். உங்களின் உணர்வுகளுக்கு உங்கள் மனம் அடிமையாகி விடாமல் இருக்கட்டும். இல்லையென்றால் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள். உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருவதால்தான் பலரும் அதை தவற விடுகிறார்கள். இங்கு பலரின் தோல்விகளுக்கு அதுவே காரணம். நீச்சல் தெரிந்தவனுக்கு குளம் எவ்வளவு ஆழம் என்பதை அறிய வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை ரசிக்க தெரிந்தவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதும் இல்லை. வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளுக்காக பின்வாங்கி விடாதீர்கள். அடுத்தவர்களுக்கு அடங்கி போகவும் வேண்டாம். அடுத்தவர்களை அடக்கவும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கை அல்ல, உங்கள் வாழ்க்கை. உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை உயர்த்து. உன் வெற்றியை கண்டு உன்னை குறை சொன்னவர்களின் புருவம் வியப்பில் தானாக உயரும். வெற்றிக்காக உழைப்பதை உங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் கடமையை செய்ய தவறாதீர்கள். தவிர்க்க முடிந்தால் அது வேலை. எதற்காகவும் தவிர்க்க முடியாது என்றால் அதுதான் கடமை. தன் கடமைகளை எப்போதும் சுறுசுறுப்புடன் செய்பவர்களுக்கு எல்லா கதவுகளும் எப்போதும் திறந்தேதான் இருக்கும். எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் நிச்சயம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும், சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகுதான் வரும். அதற்காக காலம் வரட்டும் என்று காத்திருக்காமல் அதுவரை வெற்றிக்காக உழைத்து கொண்டே இருங்கள். எங்கே வீழ்ந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள். அப்போதுதான் திரும்பவும் வாழ்வில் விழவே மாட்டீர்கள். பேராற்றலை உணர்ந்து கொள்ள உன் மனதை வளமாக்கு, உன் உடல் நலமாகும். உன் உடலை பலமாக்கு, உன் மனம் வளமாகும். இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள். பிரச்சனைகளும் தடைகளும் வந்தால் ஒருபோதும் நீங்கள் உங்கள் பாதையில் இருந்து பின்வாங்கி விடாதீர்கள். பிரச்சனைகளை கடந்து ஒருவன் வென்றால் அது வெற்றி. பல தடைகளை கடந்து ஒருவன் வென்றால் அதுதான் சரித்திரம். நீங்கள் பெறப்போகும் வெற்றிகள் இந்த உலகின் சரித்திரமாக மாறட்டும். உன்னை சார்ந்தவர்களுக்காக நீ உழைப்பது அவசியம்தான் என்றாலும் உன் மீதும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள். எல்லோருக்காகவும் உறக்கம் இல்லாமல் உழைத்து உன் ஆரோக்கியத்தை நீ பறிகொடுத்து விட்டால் பிறகு எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெறவே முடியாது. இதுதான் சுகம் என்றும் இதுதான் இன்பம் என்றும் நீ எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய். நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம்தான் இந்த உலகில் மிக சுகமானது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே போய்விடுகின்றாய். நடக்கவே நடக்காத, கிடைக்கவே கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வந்து விடுகிறது. நடக்காது என்று தெரிந்தும் கிடைக்காது என்று புரிந்தும் சிலவற்றை தேடி தேடி அலைந்தே
இங்கு பலரின் பாதி வாழ்க்கை தொலைந்து விடுகிறது. இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் எவருடனும் பழக மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்களுக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்து விலகும் போது அவர்களும் உங்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் செல்லும் சில மனிதர்களை நீங்கள் கண்டும் காணாதது போல் கடந்து செல்ல பழகிக் கொள்வதுதான் நல்லது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே. யாரும் அறியாத முகம் ஒன்று அனைவருக்குள்ளும் உண்டு. அது வெளியில் தெரியாத வரைதான் இங்கு அனைவரும் நல்லவர்கள். நாம் சந்திக்கும் ஏமாற்றங்களுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்வது மிகப்பெரிய தவறு. ஏமாற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் புரியும். நம்முடைய எதிர்பார்ப்பு தான் மிகப்பெரிய தவறு என்று. வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசுவதில் எந்த பயனும் இல்லை. வார்த்தைகளில் அன்பை வைத்து பேசுவதில்தான் உணர்வுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தான் மனிதன் என்பதையே மறந்தவர்கள்தான் அன்பில்லாத வார்த்தைகளை அடுத்தவர்கள் மீது வீசி காயப்படுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள். சில மனிதர்களிடம் நீ தாமரை இலை போல இருந்துவிடு. அவர்கள் கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் ஒட்டிக்கொள்ள அனுமதிக்காதே. தேவையில்லாமல் உன் நிம்மதியை கெடுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அது உனக்கே ஆபத்தாகவும் வந்து முடியும். உங்கள் வாழ்வை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சில சதிகாரர்களிடம் நீங்கள் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே சிறப்பு. தினந்தோறும் நீங்கள் சந்திக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசித்து கடந்து செல்லுங்கள். வாழ்வை நன்றாக ரசிப்பவர்களே நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார்கள். ரசிக்க தெரியாதவர்கள்தான் தங்கள் வாழ்நாட்களை தவற விடுகிறார்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள ஒரே வழி அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பணத்தை அல்ல, உங்களின் நேரத்தை, உங்களின் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் உங்கள் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உங்களுக்கு கிடைத்த உன்னதமான உறவு. எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை புரிந்து கொள்வதில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல நினைக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள். எல்லோரும் இன்று இருப்பது போலவே எப்போதும் இருந்துவிட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய காயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும். உங்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்தும், உங்களை மதிக்காதவர்களிடம் இருந்தும், உங்களை உபயோகப்படுத்திக் கொள்பவர்களிடம் இருந்தும், உங்களை எப்போதும் விமர்சனம் செய்து கொண்டு இருப்பவர்களிடம் இருந்தும், சமயம் பார்த்து உங்களை தாழ்த்தி பேசுபவர்களிடம் இருந்தும் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் விலகியே இருங்கள். முட்டாள் என்ற பட்டம் கிடைப்பதற்கு நீங்கள் அறிவில்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் மீது அதிக அன்போடு இருந்தாலும் அந்த பட்டம் உங்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும். தன்னை போல்தான் எல்லோருடைய வாழ்விலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் இருக்கும் குறைகளை நீங்கள் பெரிதிப்படுத்தி பார்க்கவே மாட்டீர்கள். உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் சரியானதை செய்தாலும் அது மற்றவர்களால் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். மற்றவர்களுக்கு எதையும் சொல்வதற்கு முன் முதலில் உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வை. நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் சிலரிடம் விளக்கம் கொடுப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாள் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேலானது. உங்களை மறந்து சென்ற சில உறவுகளை நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு உறவு வேண்டுமென்று இருங்கள், இல்லை என்றால் வேண்டாம் என்று இருங்கள். எந்த உறவிடமும் வேண்டா வெறுப்புடன் மட்டும் இருந்து விடாதீர்கள். அது கடைசி வரை இருவருக்குமே நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். ஒருவருக்கு நீங்கள் தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் தேடப்படுகிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு போவதில் தவறு ஏதும் இல்லை. எந்த தவறும் செய்யாமல் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள். உரிமை இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் காயங்களும் கண்ணீர் மட்டும் பரிசாய் கிடைக்கும். நண்பர்கள் முன் அன்பை காட்டு, முதியவர்கள் முன் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு.
உன் துரோகியின் முன் நன்றாக வாழ்ந்து காட்டு. அனைத்தையும் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டும் என்று அவசியமில்லை. சிலரிடம் இருந்து அமைதியாக விலகி விடுவது கூட 1000 வார்த்தைகளுக்கு சமம்தான். எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்துவிட்டால் இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆளுக்கு தகுந்தால் போல் வேஷம் போடுவதால், நேரத்திற்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக்கொள்வதால் தான் இங்கு எல்லோரும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வானில் நீ உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வந்தாக வேண்டும். வாழ்க்கையில் உயர்ந்து விட்டோம் என்று கீழே இருப்பவர்களை பார்த்து ஏளனம் செய்து விடாதீர்கள். யாருடைய நிலை எப்போது மாறும் என்பது யாருக்கும் தெரியாது. முழுதாய் வாசித்து இருந்தால் மட்டும் விமர்சனம் செய்யவும். ஏனென்றால் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம். எவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவே நீண்ட பயணமாக நம்மோடு சேர்ந்து வரும். எதிர்பார்ப்புகள் என்றும் ஏமாற்றங்களை மட்டுமே தரும். எல்லோரிடமும் உங்கள் நேசத்தை காட்டுவது சில நேரங்களில் தவறாகத்தான் போய்விடும். சில தீயவர்களின் நேசத்தை விட தனிமை எவ்வளவோ மேலானது. உங்கள் மனதில் அளவில்லாத அன்பு இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டும் அதை அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அன்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் உங்கள் அன்பை கொடுத்து உங்கள் மதிப்பை நீங்களே இழந்து விடாதீர்கள். யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வதே இன்பமான எதிர்காலத்திற்கான ஒரே வழி. பிறருக்கு துன்பம் அளித்தல் மிக பெரிய பாவம். பிறரின் துன்பம் போக்கி வாழ்வதே புண்ணியம். எல்லோரிடமும் அன்பாக இருக்க பழகி கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் மீது மற்றவர்கள் செலுத்தும் அன்பை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாமல் போய்விடும். அன்பு செய்யும் ஒருவரால் தான் பிறருடைய அன்பை உணரவே முடியும். உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான். ஆனால் அதில் பலரும் தோல்வி அடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான். ஒன்றை தொலைத்து விட்டால் அது போன்று வேறு ஒன்றை தேடி பெற்று கொள்ளலாம். ஆனால் ஒன்றை இழந்து விட்டால் எவ்வளவு தேடினாலும் அது போன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள். சிலரின் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடைந்து விடாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகின்றார் என்பதை புரிந்து கொள். சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம்தான். காலம் வாய் திறந்து பேசாது என்றாலும் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும். உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம். உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள். வேறு எதுவும் பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள். சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது. எல்லாவற்றையும் இழந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்தால் நீ எதையும் இழக்கவில்லை என்றே அர்த்தம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள், வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே. அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும். துயரங்களை கண்டு துவண்டு விடாதே. நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும். விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லைதான். ஆனால் முளைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லா விதைகளுக்கும் இருக்கின்றன என்பதே உண்மை. நிராகரிப்புகளை கண்டு நொந்து விடாதே. சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகின் தல சிறந்த தம்பதிகள்.